வரும். அப்ப இதை அறிஞ்சிட்டு நம்ம காஃபி கண்ட்ரோல் பண்றது, எவ்வளவு கம்மியா குடிக்க முடியுமா, இல்ல இயற்கையா காஃபி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த தேடல் எப்ப வரும்னா, இது தப்புன்னு தெரிஞ்சாதான் இன்னொன்னு தேடுவோம். இது ரைட்டு தான் நினைச்சோம்னா இன்னொன்னு தேடவே மாட்டோம்ல. இப்ப நாங்களும் காப்பியை குடிக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம லிஸ்ட்ல அவுட் ஆஃப் ஆர்டர், அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகி போச்சு காப்பி. அதனால காப்பி பத்தி ஞாபகம் வராது. ஆனா நீங்க எல்லாம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் போனா தான் தெம்பா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கிட்டீங்க. இல்ல இல்ல, தெளிவாயிட்டாங்க தெளிவாயிட்டாங்க. நீங்க சொல்றதுல கிட்டத்தட்ட 90% நாங்க பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க பண்ணக்கூடாதுன்னு 90 சொல்லலாம், 90 சொல்ல 100 சொல்றதானே தெரியல. இதெல்லாம் எல்லாம் யூ டர்ன் அடிச்சிடலாம். யூ டர்ன் அடிக்க முடியும். அடிக்க முடியுமா முடியாதா? இட் இஸ் பாசிபிள். அதாவது நாம நல்லா இருந்தாதான் நம்ம கம்பெனி நல்லா இருக்கும், நம்ம வீடு நல்லா இருக்கு, நம்ம நாடு நல்லா இருக்கு. அப்போ நாம தான் முதல். அப்போ நம்ம ஆரோக்கியம் நம்ம என்ன பண்ணணும், அதை நாம டிசைட் பண்ணணும். நீங்க நினைச்சா வீட்டுல இருந்து காப்பி எடுத்துட்டு வர முடியுமில்ல, நீங்க நினைச்சா வீட்டுல இருந்து ஜூஸ் எடுத்துட்டு வர முடியுமில்ல, காய்கறி எடுத்துட்டு வர முடியுமில்ல. நான் எடுத்துட்டு வந்தேன்யா, அந்த நம்பிக்கையில சொல்றேன். என் சாப்பாடு நான் தானே எடுத்துட்டு வருவேனா, என்னுடைய உணவு நான் தான் சரி பண்ணிக்கணும். என்னுடைய ஹெல்த் என்னோட கையில் தான் இருக்குது. அப்படின்னா எங்க யூட்டன் அடிக்கணும்னு எனக்கு தெரியுமில்ல. ஸோ அந்த பொறுப்பு உங்ககிட்டே கொடுத்துட்றேன். அதனால நீங்க ஹெச்ஆருக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிடாதீங்க. என்ன ஃபீல் பண்ணுங்க, நீங்க எதிர்பார்த்தது இருந்ததா, இது ஏற்றுக்கொள்ள முடியும் மாதிரி இருக்குதா என்னங்கிறது ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா அது அந்த ஃபீட்பேக் தான் சாருக்கு வந்து ஒரு நல்ல கிளியர் பண்ணிடுவாங்க. உங்க மனசுல இருக்கிற வேற ஏதாவது கான்ட்ரவர்ஷியா ஏதாவது ஃபீல் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். ஏதாவது சொல்ல வாங்க, ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணாம. எல்லாருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி நானும் பல நேரங்களில் நினைப்பேன், பசி எடுத்தால் தான் சாப்பிடணும்னு நினைப்பேன். ஆனால் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் வந்து ரொம்ப கஷ்டமாகவே போயிடுது. ஏன்னா நம்ம சாப்பாட்டை நமக்கு வந்து 1 மணிக்கு விட்டாங்கன்னா அந்நேரம் சாப்பிட்டா தான் 6:30 போகணும்னு பிறகு ஒரு அன்டைமில் பசி எடுக்க மாதிரி தெரியும். அதனால நமக்கு பசிக்கிறதோ நீங்கள் சொன்ன மாதிரி டியூன் பாஸை காலி பண்ணிட்டு வர மாதிரி தான் சாப்பிட்டு வர மாதிரி வர்றோம். என்ன இனிமேல் ஓகே, அதை பற்றி நினைக்க ஆரம்பிச்சுட்டார்ல, அப்போ அதுக்கான வழியும் திறக்கும். இனிமேல் நானும் சார் சொல்கிற மாதிரி கொஞ்சம் காய்கறி எல்லாம் ஒன்று சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறேன். டீ காஃபி அவாய்ட் பண்ணுறதும் ட்ரை பண்ண நினச்சிக்கிறேன். வெல், தேங்க்யூ. மதிய வணக்கம். சார் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ள தகவலை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த முக்கியமானது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, நான் கோகோனட் பால் கூட என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனவெல்லம் இதுதான் சேர்த்து இது பண்ணிட்டு இருந்தேன். இல்லைன்னா மிஞ்சி போனா வந்துட்டு இந்த டேட்ஸ் வந்து எடுத்துருப்பேன். ஆனா இன்னைக்குதான் வந்து சார் சொல்லியிருக்காங்க அதுல எலுமிச்சம்பழம் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டேஸ்டாவும் இருக்கும், பிளஸ் வந்து நமக்கு அது ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா அந்த தைராய்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த எலுமிச்சம் இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டும் சேர்த்து எடுக்கக்குள்ள நிறைய வியாதிகளுக்கு வந்துட்டு அது குணமாகும். அந்த தகவலை வந்துட்டு இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா, இந்த ஹெல்த் அவேர்னஸ் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி மதுமிதா மேடம் வந்து எங்களுக்கு நான் விமன்ஸ் இதுல இருக்கிறதால அவங்க நிறைய வந்துட்டு சார் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து எங்ககிட்ட நிறைய இது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாத்திரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வியாதியா அதுவே வரும், அதுவே சரியாயிடும், நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து அதை நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதோடைய இதை வந்து ரொம்ப டீட்டெயில்ஸா சார் மூலயமா கேட்டதுல ஒரு மன மகிழ்ச்சியா வந்துட்டு இதை நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூங்க சார். வெல்மா, ஒரு தேங்காய்க்கு ஒரு எலுமிச்சம்பழம். அப்ப என்ன ஆகுதுன்னா, தேங்காய் தனியா சாப்பிட்டா ஈஸியா டைஜஸ்ட் ஆகாது. அதனால நீங்க இந்த எலுமிச்சம்பழம் சேர்த்து சாப்பிடும்போது உங்க செரிப்பு திறன் ஈஸியா இருக்கும். செரிமானத்துக்கு நிறைய எனர்ஜி செலவழிக்க வேண்டி இருக்காது.
ஏன்னா தேங்காய் ஒரு நல்ல ரிச்சஸ்ட் டயட்டு. அந்த ரிச்சஸ்ட் டயட்டு நமக்கு நம்மளா மாறணும், அது கன்சர்வ் ஆகணும், நமக்குள்ள அது தானா மாறணும். அந்த தன்மையப்படுத்துறதுக்காக ஒரு சப்போர்ட்டிவ் ஏஜென்ட் தான் எலுமிச்சம்பழம். அதனால எலுமிச்சம்பழத்தோடு தேங்காய் பால் சாப்பிட்றது ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஆஃப் டைஜஷன். அது நல்லது. Any feedback? Any questions? அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனா இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், பரவாயில்லையா? அதாவது மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் பிகாஸ் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லை, அதிகபட்ச நோய்கள் மனம் சார்ந்த வியாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. நீ உட்காருமா, உட்கார். மனம் சார்ந்த வியாதிகள் இப்ப 98% நோய்கள் மனம் சார்ந்த வியாதிகள். பக்கத்து வீட்டு கொரோனாக்காரன் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சுன்னா எனக்கும் கொரோனா வந்துடும் நான் எதிர்பார்க்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் 2 கார் வாங்கிட்டானா நான் ஏன் இன்னொரு கார் வாங்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி கொரோனா கூட நமக்கு வரணுமான்னு எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. அப்போ யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு அது ஆயிடுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்து இது சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஏற்படுத்துது, மனம் சார்ந்த விஷயங்களை பிரதிபலிக்குது. ஒண்ணு இது நேரடியா சொல்ல போனா இப்போ தைராய்டு ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு கழுத்து கழலை நோய் அப்படின்னு. இப்ப கழுத்துங்கிறது என்னது? நாம முக்கியமான விஷயங்கள் எதையோ இன்ஹால் பண்ணாலும், மூச்சு சுவாசம் பண்ணாலும், சாப்பிட்டாலும் ஒரு நல்ல விஷயங்களை ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எங்க நிற்கும்? இங்கதான் நிற்கும். அப்ப நல்ல விஷயங்கள் ஜீரணிக்கிறது, நீங்க நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இல்லை, நீங்க ஒரு பார்டர் கட்டி வச்சிருப்பீங்க, அந்த பார்டருக்குள்ள இருந்தா நல்ல விஷயம் நினைச்சுக்குவீங்க, அந்த பார்டர் விட்டு வெளியே போனா கெட்ட விஷயம் நினைப்பீங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க டைஜஷன் பண்ண மாட்டீங்க, ஜீரணிக்க மாட்டீங்க அதையெல்லாம். இப்ப இந்த மாதிரி உங்களோட ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்துகிட்டே இருக்கும் உங்க உலகத்துல. இந்த கான்ட்ரவர்சியில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கனால உங்களுக்கு அந்த தைராய்டினுடைய டிஸ்டர்பன்ஸு, இது நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் எப்படி? நாளமில்லா சுரப்பிகளை பத்தி இன்னும் ஆராய்ச்சி கண்டிப்பா ஒரு முடிவை கண்டுபிடிக்க முடியல, இன்னும் ஆராய்ச்சியிலே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இது மனம் சார்ந்த விஷயம். மனசு இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கும் தெரியாது, மாறிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நான் என்ன நினைச்சேன், மனசார நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், இங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேருக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமாங்கிற அந்த அக்கறையோட நான் வந்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க இவன் என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கிறான் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் இல்லையா? அப்போ கான்ட்ரவர்சி இருக்குது. அந்த கான்ட்ரவர்சில இருந்து என்னைக்கு நாம மாற ஆரம்பிக்கிறோமோ அன்னையில இருந்து உங்களுடைய நோய்கள் தானாக காணாம போகுங்கிறார். ஏன் காணாம போகுது? கான்ட்ரவர்சி இல்லை, அவ்வளவுதான் விஷயம். அப்போ எல்லா நோய்க்கும் மூல காரணம் மனம். இதுதான் நீங்க கிராமத்துல பாப்பீங்க, ஒரு சில பெரியவங்க ரொம்ப யதார்த்தமா இயல்பா எதாச்சியா இருப்பாங்க. என்ன எதாச்சியா இருப்பாங்க? எவன் எக்கட வேணாலும் அப்படி இல்லை, யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. அவரால் செய்ய முடிஞ்சா செய்யலாம், இல்லைன்னு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர்ல சூட்சகமா வேலை செய்வாங்க, சகனி மாதிரின்னு சொல்லுவாங்க, இவனை எப்படி கவுத்தலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த சகனி மாதிரி இருக்கிறவனுக்கு என்ன நோய் வேணா வரலாம், இந்த இயல்பா யதார்த்தமா இருக்கிறவனுக்கு அவருக்கு நோய் வரும், சாவாரு. ஆனா அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் நோய் வராது, அவ்வளவு கஷ்டப்பட மாட்டாரு, அவர் இயல்பா இருந்து இயல்பா இறந்துடுவார். இப்ப புரிஞ்சுட்டீங்களா நோயை பத்தி? இது தைராய்டுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பொருந்தும். நல்ல கேள்வி, வாழ்த்துக்கள். முடிச்சுக்கலாமா? நீங்க ஏதாவது சொல்லணுமா சார்? வாங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நானும் டாபிக் ரிலேட்டடா வரல, அதாவது ஹெல்த் கேர் அப்படின்னோடனே சார் ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடா சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். இது அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. அதாவது நீ இதெல்லாம் எடுத்துக்கணும் சொல்றதெல்லாம் போய் அப்படியே ஆப்போசிட்டா இதெல்லாம் எடுத்துக்காம இருந்தாலே உங்களோட உடல் நலத்துல கண்டிப்பா நீங்க முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய ஹெல்த்துக்காகவோ இல்ல தூக்கத்துக்காகவோ இல்ல படிப்புக்குன்னு சில பேர் ஞாபகத்துக்கு அப்படின்னா கூட நம்ம மெடிசின்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிகப்படியாக, அதாவது நமக்கு இயற்கையாவே உள்ள விஷயங்களை தவிர்த்து
நம்ம இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அடிஷனலாக பாடியை கொஞ்சம் இதாக வச்சுக்கணும். ஒருத்தவங்க நல்லா ஞாபக சக்திக்காகவே குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே மெடிசின்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வயசு 6 வயசு 7 வயசுலேருந்தே மெடிசின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரி இயற்கையா இருந்த உடம்ப வந்து நம்ம அட்வான்ஸ் பண்ணதுக்காகவே மெடிசன் எடுத்துக்கிற சுச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கை முறை இப்போ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தவிர்த்த சார் சொன்ன விஷயங்கள் என்ன, நீங்க இயற்கையாவே உங்க உடல் நடத்துல சரி மன ரீதியாகவுமே நீங்க வந்து எப்பெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்க அமைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம உடல் நடத்துல முன்னேற்றம் காண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்பதான் நான் சார்ட்ட பகிர்ந்துட்டு இருந்தேன், எனக்கு நைட்ல தூக்கம் வரதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படின்னு சார் சொல்ற விஷயத்த பார்த்தா இன்னும் நம்ம எந்த அளவுக்கு மாற வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஓப்பன் தான். எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அட்வான்ஸா தூங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே சாப்பிட்ற விஷயங்கள் இருந்தது. சார் சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றம் பண்ண வேண்டியது இருக்கு. அது உடனே பண்ணவே முடியாது. நீங்க போய் சொன்னீங்க வீட்டு சொன்னீங்கன்னா சார் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க, அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு நீங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அது உணர்ந்து நீங்கள் உணர்ந்து அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற முடியும். நீங்க நம்மளே மாறுறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ போய் நீங்க போய் 10 வயசுக்கு வந்து 12 வயசுக்கு வந்து போயிட்டு இதுல போட்டுருக்கு இது இல்லாத ஒரு பேக்கேஜ் உள்ள ஃபுட்டு எதுவுமே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் உடனே போய் லேஸ் சாப்பிடாத அது சாப்பிட இது சாப்பிடாதீங்கன்னா டோட்டலா அப்படி சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க அதோடைய வழிமுறைகளை நீங்க ஒன்னா டேஸ்ட் பண்ணி என் அப்பா எப்படி சாப்பிட்றாங்க அம்மா எப்படி சாப்பிட்றாங்கன்னு குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா அது உணர்ந்து அப்புறம் அவங்க சேஞ்ச் ஓவர் ஆனா மட்டும்தான் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து நீங்க கூட்டு போக முடியும். நீங்க நம்ம மாறதுக்கு நீங்கள் சொல்றதை விட நான் மாறதுக்கு நம்ம மாறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2-3 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து சேஞ்ச் ஓவர் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கொண்டு வர முடியும். அதை வந்து உணர்வுபூர்வமா நம்ம உணர்ந்து கண்டிப்பாக வந்து அடுத்தவங்களுக்கு இதை நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு உங்களுடைய இதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலை சாருக்கு மிக்க நன்றி, மேமுக்கும் அதுக்கு மிக்க நன்றி. மேம் தான் அதோடைய ஆர்ஜின் ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 மணி நேரத்தில் வந்து சார் நிறைய விஷயங்கள்ல பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னு நான் அவங்க பேசும்போது தெரிஞ்சிச்சு. நான் என்ன சிம்பிளா போற மாதிரி நீங்களை கேட்குற கொஸ்டின்ஸ்ல வந்து தான் நிறைய விஷயங்கள் எனக்கு வெளியே வந்துச்சு. சார் ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நீங்க கொஸ்டினரி கேட்டுட்டு அடுத்த உங்க கிளாஸ் செஷன் வந்து என்னென்ன கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்க கொடுத்ததை விட எங்களுக்கு நிறைய உங்க கேள்வி கேட்க தான் உங்களுடைய வந்து பதில்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்த டைமும் கம்மியா இருந்துச்சு. வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் மேனேஜ்மெண்ட் இதை மாதிரி ஃபர்தரா வர கேட்கும் போது வந்து வேற கொஸ்டின்ஸ் நாங்க ரைஸ் பண்ணி கண்டிப்பா பதில் எடுத்துக்கிறோம் சார். தேங்க்யூ. நன்றி சார், வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய இருந்த இந்த பொன்னான நேரம் ரொம்ப சந்தோஷமான நேரமா நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் போனது தெரில, பொதுவாக ஆரம்பிச்சாங்க. பட் நிறைய விஷயங்கள் லைட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண ஆள் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. அதனால வந்து தனியாக ஒர்க்கு ட்ரை பண்ண அவசியம் இல்லை. ஆல்ரெடி கோர்ஸ் 1 வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாமளும் அதை முயற்சி செய்து வாழ்க்கையை சொல்லி அதற்கு மிக அருமையாக 16 நான் எதிர்பார்க்கல, ஒரு 52 வயசு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த வயசுலயும் அழகா ஸ்பீச் கொடுக்கறதுல நம்ம அவ்வளோ சொன்னது கிடையாது. நல்ல ஒரு இது கொடுத்தாங்க. சவுண்ட் வேணுமா? மிக அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. கண்டினியூஸ் ஸ்பீச். நம்மளாதான் போதும்னு நிறுத்துற அளவுக்கு இருக்கு. அவங்க வந்து சொல்ற மாதிரி தான் அவங்க எடுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் மேலும் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் உங்க மூலியமா சொல்லலாம். அடுத்த எப்போ வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தில் கேட்டு நம்ம பண்ணலாம்னு கேட்டுக்கிறேன். ஸோ அவங்களுக்கு சுமால் மெமண்டோ இதுக்கு வந்து ஈடாலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ராம்கோ இதுக்கு வந்துட்டு வெறுமனை ஒருத்தர் அனுப்ப முடியாது இல்லையா? ஸோ அதனால ஒரு சுமால் மெமண்டோ நம்ம எல்லாரும் சார்பாக கொடுத்தலாம் கேட்டுக்கிறேன். ஒரே நீங்களா எடுத்துட்டீங்களா? நீங்க கொடுத்துட்டு வாங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. அவர் நீங்களும் வாங்க 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 ப்ளீஸ்.
தேங்க்யூ மேடம். எதாவது சொல்கிறீங்களா மேடம்? அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. போயிட்டு வரலாம். நாங்கள் மீட் பண்ணலாம்.